வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நெல்லை மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு மிளகு பிள்ளையார் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். விநாயகர் நல்ல எண்ணங்களின் ஊற்று. அவர் திருவுருவம் இருக்கும் இடத்தில் நல்ல அதிர்வுகள் சூழும். அதனாலேயே அவரை அரசமரம், ஆலமரம், குளக்கரை, ஏரிக்கரை, முச்சந்தி, தெருமூலை என எங்கெங்கும் பிரதிஷ்டை செய்து வழிபட்டோம். அவ்வாறு பிரதிஷ்டை செய்த மூர்த்தங்கள் ஒவ்வொன்றுக்கும் காலப்போக்கில் ஒரு வழிபாடு அமைந்துவிட்டது. அப்படி ஒரு வழிபாடுதான் விநாயகருக்கு மிளகு அரைத்து பூசி அபிஷேகம் செய்யும் வழக்கம். ஏன் அப்படி செய்கிறார்கள், அதன் பலன் என்ன, அந்த விநாயகர் ஆலயம் எங்குள்ளது என்பதை குறித்து பார்ப்போம். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி கண்ணடியன் கால்வாய் அருகில் உள்ளது மிளகு பிள்ளையார் கோவில். முன்னொரு காலத்தில் கேரளத்தை ஆண்ட மன்னர் ஒருவருக்கு தீராத வயிற்றுவலி உண்டானது. ஒரு நாள் மன்னரின் கனவில் தோன்றிய சிவபெருமான் ஒரு பரிகாரம் சொன்னார். மன்னனின் உயரத்திற்கு ஓர் எல் பொம்மை ஒன்று, அதில் நவரத்ன கற்களை கொட்டி வியாதியை அந்த பொம்மைக்குள் ஆவாகனம் செய்த பிறகு அதை ஒரு அந்தணருக்கு தானமாக கொடு என்றாராம். மன்னரும் அப்படியே ஒரு பொம்மையை செய்தார். ஆனால் அந்தணர் எவரும் அந்த பொம்மையை வாங்க முன்வரவில்லை. கர்நாடகாவில் உள்ள பிரம்மச்சாரி அந்தன இளைஞன் ஒருவன் இது பற்றி கேள்விப்பட்டான். அவன் வந்து பொம்மையை பெற்றுக்கொண்டான். அவன் கைக்கு வந்ததும் பொம்மை பேசியது. அவன் செய்த காயத்ரி ஜபத்தின் பலனில் ஒரு பகுதியை தனக்கு கொடுக்கும்படி கேட்டது. இளைஞனும் கொடுத்து விட்டான். அதன் பிறகு வருந்தினான். சுயநலம் கருதி தர்மத்திற்கு மாறாக காயத்ரி பலனை தானம் செய்துவிட்டோமே என கலங்கினான். இதற்கு பிராயச்சித்தமாக நவரத்ன கற்களை பொதுநலன் கருதி பயன்படுத்த முடிவு செய்தான். பொதிகை மலையில் வசிக்கும் அகத்தியரிடம் ஆலோசனை பெற தீர்மானித்தான். தன்னிடம் இருந்த நவரத்ன கற்களை நம்பிக்கைக்கு உகந்த வேறோர் அந்தணரிடம் ஒப்படைத்துவிட்டு புறப்பட்டான். தன்னை சந்திக்க பிரம்மச்சாரி இளைஞன் ஒருவன் வருகிறான் என்பதை உணர்ந்த அகத்தியர் வரும் வழியில் அவனுக்கு பல சோதனைகளை ஏற்படுத்தினார். அனைத்தையும் சமாளித்து அகத்தியரை தரிசித்தான் இளைஞன். அகத்தியர் அவன் சிரத்தையை பாராட்டினார். கூடவே செய்ய வேண்டிய அறப்பணிகளையும் உபதேசித்தார். இந்த மலையிலிருந்து கீழே இறங்கிச் செல்லும் போது வழியில் ஒரு பசுவை காண்பாய். அதன் வாலை பிடித்து கொண்டே செல். அது செல்லும் வழியை குறித்துக்கொள். அவ்வழியை கால்வாய் வெட்டு. பசு சாணம் போடும் இடங்களில் மடை அமை. பசு படுக்கும் இடங்களில் ஏரியை உருவாக்கு. பசு கோமியம் பெய்யும் இடங்களில் மறுகால் அமை. இங்கனம் கால்வாய் அமைத்துவிட்டு மீதி நீர் சேரும் படியாக ஒரு குளம் தோண்டு என்றார். அப்படியே செய்து முடித்தான் அந்த இளைஞன். ஒரு முறை மற்றும் ஒரு சோதனை ஏற்பட்டது. 3 ஆண்டுகளாக மழை பெய்யவில்லை. கால்வாயின் அருகில் ஒரு விநாயகரை பிரதிஷ்டை செய்து அவரது உடல் முழுவதும் மிளகை அரைத்து தேய்த்து அபிஷேகம் செய்து அந்த புனித நீரை கால்வாய்க்குள் விழும்படி செய்தான். அடுத்த கணம் மழை கொட்டி தீர்த்தது. அன்று முதல் அந்த விநாயகரை மிளகு பிள்ளையார் என்று போற்றுகிறார்கள் பக்தர்கள். இன்றும் மிளகு அரைத்து பூசும் வழக்கம் அங்கே உள்ளது. இந்த பகுதி விவசாயம் நிறைந்த பகுதி என்பதால் இப்போதும் மழை பெய்யவில்லை என்றால் விவசாயிகள் இணைந்து மிளகை அரைத்து விநாயகரின் திருமேனியில் பூசி அபிஷேகம் நடத்துவார்கள். அந்த அபிஷேக நீர் கால்வாய்க்குள் விழும்படி செய்கிறார்கள். இப்படி செய்தால் மழை பெய்யும் என்பது நம்பிக்கை. மிளகு அரைப்பதற்காகவே கோயில் வளாகத்தில் அம்மி உள்ளது. இந்த விநாயகருக்கு 16 வகை திரவியங்களால் அபிஷேகம் செய்து மஞ்சள் வஸ்திரம், அருகம்புல் மாலை சாற்றி மிளகு பொங்கல் நிவேதனம் செய்து வழிபட்டால் திருமண தடை நீங்குமாம். இங்குள்ள கால்வாயில் நீராடி 21 முறை மிளகு பிள்ளையாரை வலம் வந்து 21 தேங்காய்களை விடலை போட்டு வழிபட்டால் கல்வியில் மேன்மை உண்டாகும், வியாபாரத்தில் அபிவிருத்தி ஏற்படும் என்கிறார்கள். இங்கே விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பிள்ளையாருக்கு அருகில் உள்ள நாகர் சிலைக்கு அபிஷேகம் செய்து சிறப்பு வஸ்திரம், செவ்வரளி மாலை சாற்றி வெல்லம் நிவேதனம் செய்து வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும் என்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்து எந்த கோவிலை பற்றி பார்க்கலான்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி மக்களே.